மற்ற படங்களின் காட்சிகளை இயக்குனர் அட்லி காப்பை அடிப்பது போல் தங்கள் ஆட்சியின் திட்டங்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துவதாக தாவேக ஆட்சி குறித்து சட்டப்பேரவையில் விமர்சித்த திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதில் அளித்துள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழக சட்டப்பேரவையிலே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கி கடந்த ஒரு மணி நேரமாக சுவாரஸ்யமான விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இருக்கையிலே நேர் எதிராக அமர்ந்து பேரவை விதிகளுக்கு உட்பட்டு தற்பொழுது விவாதங்கள் இடம்பெற்று வரக்கூடிய நிலையிலே திமுக சார்பில் பேசிய உறுப்பினர் சிவசங்கர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது திமுக ஆட்சியினுடைய திட்டங்களை எல்லாம் பின்பற்றி தான் நீங்கள் நேற்றைய தினம் ஆளுநர் உரையிலே புதிய திட்டங்கள் என்பதை போன்று எங்களுடைய திட்டங்களை தான் இடம்பெற செய்தீர்கள் என்பதாக ஒரு கருத்தை முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் திமுக சார்பில் பேசும்போது சொன்னார். அப்பொழுது சிவசங்கர் திரைப்பட இயக்குனர் அட்லியை இழுத்து வந்து ஒரு கருத்தை சொன்னார். அதாவது திரைப்பட இயக்குனர் அட்லியை பொறுத்தவரை நல்ல இயக்குனர் தான், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் இயக்குனர் அட்லி ஏற்கனவே திரைக்கு வந்து ஹிட் அடித்த திரைப்படங்களில் இருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில காட்சிகளை எடுத்து ஒரு புதிய திரைப்படத்தை போன்று திரைப்படம் எடுத்து விடுவார். அட்லியினுடைய திரைப்படங்கள் எல்லாமே அதற்கு முன்பாக ஹிட் அடித்த திரைப்படங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட காட்சிகளாகத்தான் இருக்கும். அதே போன்று திமுக ஆட்சியினுடைய திட்டங்களை எல்லாம் அங்கும் இங்குமாக எடுத்து நீங்கள் உங்களுடைய புதிய திட்டத்தை போன்று இயக்குனர் அட்லியினுடைய திரைப்படம் எப்படி மற்ற படங்களில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளை கொண்டு ஒரு புதிய படத்தை போன்று இருக்குமோ அதே போன்று உங்கள் ஆட்சி புதிய திட்டங்களை போன்று திமுகவின் திட்டங்களை எடுத்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதாக ஒரு கருத்தை சொன்னார். அப்பொழுது அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய முதலமைச்சர் கூட ஒரு திரைப்படத்துறையில் இருந்து வந்தவர் தான். திரைப்படங்கள் தொடர்பாக அவருக்கு நிறைய தெரிந்திருக்கலாம். அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு திரைப்படத்துறையில் இருந்து அதன் பிறகு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே அரசியலுக்கு வந்திருக்கின்றார். ஆனால் நீங்கள் ஒரு முழு நேர அரசியல்வாதி முன்னாள் அமைச்சர் சிவசங்கர், நீங்கள் இந்த அளவு அட்லி தொடர்பாக எல்லாம் தெரிந்து வைத்திருப்பது எங்களுக்கு ஆச்சரியமாக மட்டுமல்ல அதிர்ச்சியாக கூட இருக்கின்றது. இந்த ஆட்சிக்கும் திரைப்பட இயக்குனர் அட்லிக்கும் என்ன தொடர்பு? எனவே பேரவையிலே சம்பந்தமற்ற வாதத்தை எல்லாம் முன்வைக்க வேண்டாம், மக்களுக்கு தேவையான கருத்தாக நீங்கள் நினைப்பதை மட்டும் நீங்கள் முன்வைத்து பேசுங்கள் என்று சிவசங்கருக்கு தன்னுடைய எதிர்ப்பினை அமைச்சராக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் நிறைய கருத்துக்கள், அதாவது முன்னாள் அமைச்சர் சிவசங்கரை பொறுத்தவரை இந்த ஆட்சிக்கு எதிராக இன்னும் பல கருத்துக்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். பொதுக்கூட்ட மேடையிலே நீங்கள் எங்களை குறித்து சொன்னதற்கெல்லாம் எங்களால் பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் இன்னும் நாங்கள் முழுவதுமாக அது தொடர்பாக பேசவில்லை. எனவே ஆட்சி நடத்துவதற்குரிய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உங்களுக்கு வாக்களித்த மக்கள் போராட தொடங்கிவிட்டார்கள், உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் போராட தொடங்கிவிட்டார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னார். அது மட்டுமல்லாமல் இந்த வாதத்திலே முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சொல்லும் பொழுது எங்களை விட திமுகவை விட நீங்கள் ஒன்றும் கூடுதலாக வாக்குகளை வாங்கிவிடவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்திலே திமுக தனிப்பட்டு வாங்கிய வாக்குகள் இல்லாமல் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து பெற்ற வாக்குகளையும் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருந்த நிலையிலே தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பட்ட ஒரு கட்சியாக வாங்கிய வாக்குகளையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு வாங்கிய வாக்குகளையும் திமுக தங்களுடைய தனிப்பட்ட வாக்குகளை போன்று குறிப்பிட்டு சொல்லி தாவேகாவை விட மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றியை தவறவிட்டு விட்டோம் என்பதை போன்ற கருத்தை சொல்லுகின்றார்கள் என்று சொல்லியிருந்தார். இது போன்று அரசியல் ரீதியிலான வாதங்களும் வாத பிரதிவாதங்களாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை தொடர்ந்து சுவாரஸ்யமாக நடைபெற்று வருகின்றது. முதலமைச்சரும் இதுவரை எந்த குறுக்கீடும் செய்யவில்லை, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் இன்னும் எந்த குறுக்கீடும் செய்யவில்லை. என்றாலும் பேரவை விவாதங்கள் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் மட்டும் அதிமுக உறுப்பினர்கள் பேசும்பொழுது ஒரு சில குறுக்கீடுகளை செய்திருக்கின்றார்கள். பேரவையிலே இயக்குனர் அட்லி தொடர்பான அந்த விவாதங்கள் எழுந்த பொழுது ஒரு சுவாரஸ்யமான வாத பிரதிவாதங்கள் இரண்டு பக்கமும் இடம்பெற்றிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.